தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலில் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த அனைவருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துள்ளது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களம் காணும் விஜய் தலைமையிலான தாவேகாவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் அதிமுக, திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து வந்த செங்கோட்டையன் கோபியிலும், சத்யபாமா ஈரோடு வடக்கிலும், நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்திலும், கூப்பா கிருஷ்ணன் லால்குடியிலும், தூசி மோகன் செய்யாற்றிலும், VS பாபு கொளத்தூரிலும், JCD பிரபாகர் ஆயிரம் விளக்கிலும், ஸ்ரீதர் வால்பாறை தனி தொகுதியிலும், ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரியிலும், திருப்பதி திருப்பத்தூரிலும், கவிதா ராஜேந்திரன் ஜெயங்கொண்டானிலும், சுப்பிரமணியன் கந்தர்வக்கோட்டையிலும், கருப்பையா சோழவந்தானிலும், முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் ராசிபுரத்திலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல திமுகவில் இருந்து வந்த நாவல்பட்டு விஜி திருவெரும்பூரிலும், VCKவில் இருந்து வந்த ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்திலும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த ஜெகதீச பாண்டியன் சங்கராபுரத்திலும் களமிறங்கியுள்ளனர். மேலும் திமுகவின் முக்கிய ஆதரவாளரும் அரசு டெண்டர்களை எடுத்து நடத்தி வந்த தொழில் அதிபருமான RS மோகனுக்கு தாவேகா சார்பில் நெல்லை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுகவின் கைப்பாவையாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செயல்படுவதாக குற்றம் சாட்டிய டி. செல்வம் தாவேகா சார்பில் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதியை எதிர்த்து போட்டியிடுகிறார். அதேபோல அதிமுகவில் இருந்து வந்த VS பாபு கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து களம் காண்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிடுவதாக இருந்த செய்யாறு தொகுதியின் முன்னாள் அதிமுக MLA தூசி மோகன் 2 தினங்களுக்கு முன்பு தாவேகாவில் இணைந்தார். அவருக்கு அதே தொகுதியில் போட்டியிட உடனடியாக தாவேகாவில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அக்கட்சி ஒரு தூய சக்தி என்று அடிக்கடி தெரிவித்திருந்த நிலையில் இப்போது பல்வேறு கட்சிகளில் இருந்து வந்தவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துள்ளார்.